தன்னுடைய பலவீனத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் போய் கேட்கும் போது என் கிருபை உனக்கு போதும் அப்படிங்கிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பவுலே, உன்னால செய்ய முடியாது வர இடத்துல எல்லாம் நான் அதை செஞ்சுக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிறார். மோசையோட பேசும்போது அவன் மந்த நாவு, அதை கர்த்தர் குணமாக்கவில்லை. ஏன் குணமாக்கவில்லை என்றால் கர்த்தர் அவன் வாயாக இருந்து பேச விரும்புறதுனால. சில காரியங்கள்ல கர்த்தர் நம்மை பலப்படுத்தாதது அவரால் முடியாதது என்பதனால் அல்ல, அந்த காரியத்தை முழுமையாக அவரே நமக்காக செய்ய விரும்புகிறதுனால. ஆனால் ஆவிக்குரிய காரியத்துல பாத்தீங்கன்னா அநேக காரியங்களுக்கு நாம் பலனடைந்து எழும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அநேக காரியங்களுக்கு. அதனாலதான் பாருங்க, நீங்க சாட்சியா இருக்க வேண்டிய விஷயத்துல கூட கர்த்தர் என்ன சொல்வாருன்னா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமரியாவில். அப்போ நீங்க சாட்சியா நிக்க உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெங்க் தேவைப்படுகிறது, உங்களுக்கு பலன் தேவைப்படுகிறது. இந்த ராத்திரி வேளையில நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு முக்கியமான காரியத்துக்காக, ஆண்டவரே எனக்கு அந்த பலனை தாங்க அப்படின்னு கேட்க போறோம். என்ன முக்கியமான காரியம் என்றால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தை பாருங்கள். 4வது அதிகாரத்திலே அதனுடைய 22, 23, 24 வசனங்களை பார்க்கும்போது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய மனுஷனை தரித்து கொள்ள என்ன செய்யணும்? சிம்பிள். பழைய மனுஷனை என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லுங்க. களைந்து போடணும். களைந்து போட முடிய மாட்டேங்குது. பல வருட வைராக்கியம் இன்னும் உள்ள இருந்துட்டே இருக்கு. அதுலதான் சொல்லப்பட்டு கெட்டு போகிற. புது ரசத்தையும் பல ரசத்தையும் பழசையும் சேர்த்து வச்சா அது என்ன ஆயிரும்? கெட்டு போயிரும். புதிய ரசத்தை பழைய துருத்தியில வச்சா என்ன ஆயிரும்? கெட்டு போயிரும். கர்த்தரை சிருஷ்டித்திருக்க. அப்ப சில காரியங்களை நாம் களைந்து போட வேண்டி இருக்கிறது. முடியலையா? ஆண்டவர்கிட்ட அதுக்காக பலனை கேட்கணும். இல்லைன்னா கெட்டுட்டே இருப்போம். இல்லைன்னா சொல்லுங்க, வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. நாம கெட்டு போயிட்டே இருக்கிறோம், நமக்கு தெரிய மாட்டேங்குது. நான் கேட்டா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் கெட்டு போறானா? ஏன் களைந்து போட முடியல? அதுக்குதான் பலன் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு செய்தி கேட்டுட்டு இருக்கும் போது அதுல தேவ மனிதர் இப்படி சொல்லுகிறார், சில காரியத்தை மேற்கொள்ள முடியாத நிலைமை வருதா, உடனே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அபிஷேகத்தின் அளவை அதிகரித்து தாங்கப்பா. என்னுடைய அபிஷேகத்தின் அளவை நீங்க கூட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க என்று. ஆமென். எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை. அப்ப ஏன் ஆண்டவர் இதை என்னால விட, இந்த ஆளை என்னால மன்னிக்க முடியல, இந்த நபரை என்னால நேசிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது நம்ம 1000 காரணங்களை அடுக்கிறோம். நம்ம காரணம் மனுஷங்க முன்னாடி ஓகேயா இருக்கலாம், ஆனா நமக்கு தெரியாம இல்ல, ஒரு சத்தியத்தை எல்லாரும் புரிந்து கொள்ளுங்க, அது நம்மளை கெட்டு போக பண்ணிட்டே இருக்கு. செத்த ஈக்கள் பரிமள தைலம் முழுவதையும் சொல்லுங்க நாரி போக பண்ணும். ஒரு பெரிய பாத்திரத்துல பரிமள தைலம் இருக்கு, அதுல ஒரு 4 ஈ செத்து கிடக்கு. நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அது எங்கேயாவது கிடக்கும், ஆனா அதை இல்லாம ஆக்கிரும். அது போலதான் நம்ம பார்வைக்கு நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறது போல இருக்கும். நமக்கு தெரியணும், இவன் ஒரு குறிப்பிட்ட நபருக்கும் நமக்கும் பிரச்சனை, பல வருடம் ஆச்சு, நம்ம நினைக்கிறோம் அந்த நபரை மன்னிச்சிட்டோம் மறந்துட்டோம். அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நபர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும்போது நம்முடைய ஃபேஸ்ல அந்த நவ ரசங்கள் எல்லாம் வெளிப்படும். அப்பதான் தெரியும், இல்ல
மன்னிக்கல, பிரச்சனை உள்ள இருக்கு. அப்போ என்னது? இந்த பழைய மனுஷன் உள்ள இருக்கிறான். இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து யாரு கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் இருக்கிறது வரைக்கும் நம்ம கெட்டு போயிட்டே இருக்கிறோம். உங்களுக்காக எத்தனையோ பேர் ஜெபிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒரு காரியம் உள்ள இருக்கிறது, கெட்டு போயிட்டே இருக்கு, கெட்டு போயிட்டே இருக்கு. வீட்டுல எங்கேயாவது ஒரு பல்லியோ எலியோ செத்து கிடக்குது. செத்த உடனே நமக்கு தெரியாது. ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும், லைட்டா அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். நாளாக நாளாக ஸ்மெல் எப்படி இருக்கும்? என்ன ஒரு வாசனை. உடனே நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? தேடுவோம், தேடுவோம், கிடைக்காது. கிடைக்காததும் விட்டுருவோமா? விட மாட்டோம். எல்லாத்தையும் எடுத்து போட்டு தரும். இங்கதான் இந்த கெட்ட வாசனைக்கு ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? அது முதல்ல எங்க இருந்து வரும் தெரியாது. ஒரு சைட பார்த்துப்போம், அங்கிருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம ஒன்ன சரி பண்ணலான்னு பார்க்கும்போது இல்ல வேற. கடைசியில் அதை கண்டுபிடிச்சு மாட்டினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த வாடை இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் எங்க நம்ம தங்கி இருக்கிற வீடு நம்ம மறிக்கும் போது விட்டுட்டு தான் போக போறோம். தங்கி இருக்கிற வீட்டுக்கே இப்படின்னா நம்ம சரீரம் எவ்வளவு முக்கியமானது. இதுக்குள்ள இந்த ஆத்துமா தங்கி இருக்கிறது. அதனாலதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம நியாயத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். நான் அவங்க இப்படி பண்ணதுனால தான் இப்படி பண்றேன், நியாயத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கெட்டுட்டு இருக்கிறோம். எவ்வளவு பிளெஸிங் நமக்கு தடையா இருக்கு தெரியுமா? எவ்வளவு ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் ஓப்பனாவே சொல்லுவேன். எனக்கு ஒரு நபரை 2014-15 அந்த வருஷத்துல ஒரு நபருடைய ஒரு செயல் என்னால மன்னிக்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எவரையா இப்படி பண்ணிட்டேன், இப்படி சொல்லிட்டாரு, அப்படி இப்படி சொல்லி என்னால மன்னிக்கவே முடியல. ஒரு ஊழியர் கூட்டத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். தேவ பிரசன்னத்தை என்னால் அனுபவிக்க முடியல. ஊழியெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், என்னால அனுபவிக்க முடியல. நான் என்னடா இது, நம்ம உடனே தான் ஆண்டவரோட பிரச்சனை தான் நம்மளால அனுபவிக்க முடியலன்னா உடனே கம்ப்ளைண்ட் யார் மேல இப்போ தெரியுமா? நடத்துற ஆள் மேல. நடத்துற ஆளு சரியில்லை. நானும் அப்படிதான் அப்படி பார்த்தேன். யார் நடத்துறாங்க? பரவாயில்ல. அப்படி பார்க்கும்போது எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நமக்கு முடியல. அப்ப அதுல அப்படி உட்கார்ந்து இருந்து அப்படி ஏண்டவரே எனக்கு இந்த பிரச்சனத்துல கனெக்ட் ஆக முடிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அந்த நபருடைய ஃபேஸை கொண்டு வந்து இவங்களை மன்னின்னு சொன்னது என் ஃபேஸ் மாறிட்டு. ஆண்டவர் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்றேன். கடைசியில் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார். இங்க பாரு, பிரச்சனை வேணுமா இல்ல இந்த பிரச்சனை தான் உனக்கு நிலைக்கணுமா? கடைசியில் ஆண்டவர் உங்க பிரச்சனை, அந்த நபரை நான் மன்னிக்கிறேன், முழு மனசா மன்னிக்கிறேன் இப்படி சொல்லிட்டார். அந்த நபரை பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க நம்புனா நம்புங்க, ஒருத்தங்க பின்னாடி வந்து அப்படி நம்மளை அப்படி ஹக் பண்ண அப்படி இருக்கும். அப்படி இருந்துச்சு தேவ பிரசனம். அப்ப முடியல, ஆண்டவர் எனக்கு முடியல. அது அன்னையில இருந்து நான் ஒரு ஜெபத்தை படிச்சுட்டேன். என்ன படிச்சுட்டேன், எனக்கு எது முடியல சொல்லி, அப்ப எனக்கு முடியலப்பா, எனக்கு ஒரு அந்த ஆளை பார்த்தால எனக்கு விறு வருது ஆண்டவரே இப்படி. நான் யார்கிட்ட சொல்லுவேன் தெரியுமா? யார்கிட்ட சொல்லுவேன்? அவருக்கு வா என்ன விறுவிறுன்னு வருதுவா, அவர் மெதுவா போட்டு போட்டு எனக்கும் தான் வருது. என்ன பண்ண விரு, யாரை பார்த்தாண்டர், ஒன்ன பார்த்து வா உட்காரு. சரி, இப்படி ஆண்டவர்கிட்ட நீங்க அது வந்து என்னங்க கொண்டு போறோம்? நான் ரட்சிக்கப்பட்டேன்னு போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், இல்லப்பா பழைய மனுஷன் தான் வந்து நிக்கிறேன். எப்படி களைந்து போடும், அந்த களைந்து போடுகிற அனுபவத்தை நீங்க பார்க்கும்போது